அன்னைக்கு ஒரு நாள் துபாயை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தாங்க நம்ம ஊரு காசிமேடு மாதிரி நிறைய போட்டை நிறுத்தி வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் இந்த கரையில போட் ஏறி ஆப்போசிட்ல போய் இறங்குறாங்க. இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எவ்வளவுங்க போட்டுக்கு அப்படின்னு கேட்டா வெறும் ₹1 அப்படின்றாங்க. ₹1 சரி இருந்தாங்க பிடிங்க அப்படின்னா உள்ள போட்ல கண்டக்டர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் கொடுங்க அப்படின்னாங்க. நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் போட்ல ஏறி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கவர்மெண்ட் போட் அப்படிங்கிறதுனால ஆளு ஃபுல்லானாதான் போட் எடுப்பாங்க போல. சரின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு சீட்டை பிடிச்சி உட்கார்ந்தோன்னே டிக்கெட் எடுங்கப்பா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கண்டக்டர் வந்துட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம கேமராமேன் கிட்ட இருந்த சில்லறையெல்லாம் கொடுத்து 2 டிக்கெட் எடுத்துட்டான்னு சொல்லியாச்சு. இந்த ஊர் உருவா பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. பார்க்கறதுக்கு தான் ₹1, நம்ம ஊர் ரேட்டுக்கு ₹23 வரும் ஒரு காயின். போட்டு ஃபுல்லானோனே கொஞ்ச நேரத்துல வண்டியை எடுத்துட்டாங்க. இந்த ரைடு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கும். ஆனா நீங்க துபாயை கம்மியான ரேட்டுக்கு சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரைடு தான் பெஸ்ட். கரெக்டா நான் போனது ஈவினிங் டைம்னால சன்செட்டுக்கும் அதுக்கும் இந்த போட் ரைடு வேற லெவல்ல இருந்துச்சு. இது ரிவர்லாம் கிடையாது, நம்ம ஊர்ல கூவம் போய் பீச்ல கலக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடம் தான். அதே எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. நம்ம ஊர்ல இந்த மாதிரி போட்டிங்லாம் வருமானு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.